ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஹெச்எல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதை நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 52,000 வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 10th மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பவனான்ஸ் லிமிடெட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இவங்க மெயினாக வந்து என்ன வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணுறாங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹெலிகாப்டர் சர்வீஸ் ப்ரொவைடர்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து ஹெலிகாப்டர்ஸ் தேவையான அந்த ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், அதோட ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்கள் மெட்டீரியல் ஸ்டோர்ஸுங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டேஷன் இன்சார்ஜுங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்பர் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஹெல்ப்பர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட்டை பற்றிலாம் உங்களுக்கு ஹெல்ப்பர் இதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ சேலரி வந்து பாருங்கள் 3.22 lakhs வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 25,000க்கு மேலே இந்த ஹெல்ப்பர் கேட்டகரிக்கே சேலரி வந்து வரும். அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் இன்சார்ஜ் கேட்டகரி. இதுக்கும் 8 வேகன்சி இருக்குது. ஸோ கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிஜி டிகிரியோ இல்லைனா 2 இயர்ஸ் டிப்ளமோ மார்க்கெட்டிங்கோ ஃபினான்ஸோ ஏவியேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 6.12 lakh வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் 52,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அசிஸ்டன்ட்டில் வந்து பாருங்கள் மெட்டீரியல் ஸ்டோர்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஸ்டோர்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பாருங்கள் ஏவியேஷன் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 6.12 lakh வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். 52,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும். ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கூட நாங்கள் பண்ணுவோம். எனிவேர் இந்தியாவில் வந்து உங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிங்க்கு. ஸோ அதாவது அப்ளிகேஷன் பிளாங்க் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ₹118 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து டிடி எடுத்து தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அது எந்த நேமில் டிடி எடுக்கணும்னா இன் ஃபேவர் ஆஃப் பவன்ஸ் ஆர்ட்ஸ் லிமிடெட்னு கொடுத்து பேயபிள் அட் டெல்லின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். ஸோ அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட இணைச்சு நீங்கள் வந்து இதில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 10th மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் இந்த இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.